ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்க சேர்மொழி. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கேர் ஃபால் 2.2 அதுதான் விளையாட போறோம். ஸோ வாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏன் இத்தனை மாசமா போடலன்னா எனக்கே தெரியாது. சரி வாங்க, பரவாயில்ல. இப்போ வாங்க, நான் ஒரு பான் டூக்கிலாம் மாற போறேன். என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அப்ப பாருங்க ஒரு அடிய. எப்படி வேற மாதிரியா? ஃபர்ஸ்ட் பிளேட்டே நான் தான். அதுக்கு முன்னாடி இந்த கேம் வேணும்னு கேட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு லிங்க் தர முடியாது, ஏன்னா எனக்கே எப்படி லிங்க் சென்ட் பண்றதுன்னு தெரியாது. அந்த அளவுல தான் நீ யூடியூப்ல போடுற. சரி, ஏதோ ஒன்று விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க. அப்படியே வெறி ஏறிச்சு. ஃபர்ஸ்ட் பிளட் நான் தான் போட்டேன். இப்போ பாருங்க 4 இருக்கு. ஏன் நீங்க ஸ்கோர் போட்டு பாருங்க, என்னால தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்கேன் இப்பதான். அதுக்குள்ள நம்ம டீவேட் ஒருத்தவங்க அடிச்சிட்டானுங்க. அப்புறம் முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருக்கானே மோகன் அப்படின்னு இருக்காங்க. அது என் அண்ணன் தான். அவனும் யூடியூப் சேனல் வச்சிருக்கான். சரி, அது இருக்கட்டும். இப்ப நம்ம பயங்கரமா ஆட போறோம். ஆனா நம்மளை போட்டு வெளியிலன்னு இருப்பாங்க. இப்ப பாருங்க, 2 பேர் ரெண்டும் சேர்த்து அடிக்கிறானுங்க. இந்த ஸ்னைப்பரு ஒண்ணுமே பண்ண முடியல. லோட் ஆகிட்டே இருக்கு, தாங்க முடியல. இந்த பாருங்க, இப்ப நான் போய்கிட்டு அடிக்கலான் இருப்பேன். ஆக்சுவலி எங்க டீம்ல 3 பேரு, அவங்க டீம்ல 4 பேர் இருந்தானுங்க. அந்த 4ல 2 பேரு ஹேங் ஆகி வெளில போயிட்டானுங்க. இவங்க 2 பேரு தான் வந்து கட்டிட்டு இருப்பானுங்க. அந்த பாருங்க, ஒருத்தன் நின்றுகிட்டே இருக்கான் பாருங்க. இதோ இந்த பொண்ணு தான் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். வெறி ஏறும். என்ன மாதிரியே அது ஒரு ஸ்னைப்பர் கிங். இப்போ நான் போய் 20 எடுப்பேன் பாருங்க. இப்போ கிரானைட் போடுவானா, நான் காலே ஒரு அடி ரிவெஞ்ச் அப்படின்னு வந்துடும். சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா பத்தாது அப்படின்னு நம்ம கீழே போயிட்டு அப்படியே வேற யாரையாவது அடிக்கலான்னு பார்த்தான் போனேன். அப்படியே போயிட்டு இந்த வழியா வந்தேன். வந்துகிட்டு அப்படியே கவர் எடுக்கலான்னு எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்தேன். ஒண்ணுமே தெரியல. சரி, யாருமே இல்ல, இங்க எவனாவது இருக்கானான்னு பாக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா 2 பேர் ஜாலியா நின்றுட்டு இருந்தாங்க. இதுலதான் நான் அதிகமா பாயிண்ட் எடுத்தேன். இப்ப பாருங்க, ஸ்வாயின் எப்படி அடுத்தவனே அடிக்குவோம். நான் அடிக்க முடியல. இப்ப பாருங்களேன் எப்படி இப்ப கிட்ட போய் அடிச்சேன். அதனாலதான் 14-8 இப்ப ஸ்கோர் இருந்துச்சு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, போட்டு வெளுத்துட்டானுங்க கடைசியில. கொஞ்சோண்டு கேப் தான் இருந்துச்சு எங்க 2 பேருக்கும். அதனால எதுவும் பண்ண முடியல. ஓகே, அப்புறம் நானும் போட்டு இவங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தேன். வந்துகிட்டே இருந்தானுங்க. சரி, ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வந்துட்டே இருந்தானுங்க, நானும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒருத்தன் அடிச்சிட்டாங்க. என்னடா இதுன்னு ஆயிடுச்சு எனக்கு. யாரா அவன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் என்னை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிக்கிறானுங்க கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கில்லு 2-3 கில்லு தான் எடுத்தேன். என் முன்னாடி போறானே அவனும் போராடி பார்த்தா அவனாலே அடிக்க முடியல. 2-3 ஷாட் நானே ஏதோ என் லக்ல எழுதேன். அப்புறம் மறுபடியும் இதே வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு போனேன். 2-3 டைம் அடிச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வந்திருக்கானுங்க. இருங்க, எப்ப வரானுங்கன்னு தெரியலையே. ரெக்கார்டிங் டைம் இந்த மாதிரி தான் ஆகுது. இருங்க, என் அண்ணன் வரானா நானும் அப்படியே வருவேன். வரும்போது எவனோ ஒரு வருத்தம் இப்போ ஒருத்தவன் ஆகணும். தெரில, பாப்போம் இருங்க. அந்த வந்துட்டாங்கல்ல, ஒரு அடி ஸ்னைப்பர் வச்சு இப்படி பட்டன் அழுத்துறதுக்குள்ள என்ன போட்டு அடிச்சிட்டானுங்க. அங்க பாருங்க, தூரத்துல ஒரு டெட் மார்க் காமிச்சுதான் அது என் அண்ணன் செத்துறான். இப்ப நான் தான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சரி, ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்ட்டு தாவி குதிச்சு எங்கேயோ போயிட்டு இருந்தேன். இந்த பாருங்க, எப்படி தாவி குதிச்சு போயிட்டு இருந்தேன். சரி, இங்க எடுத்தானே இவனை ஹெட்ஷாட் விட்டு அப்புறம் இங்க இருக்கிறவனையும் ஹெட்ஷாட் விட்டேன். அந்த பாருங்க, அதுக்குள்ள அவன் வந்துட்டான். அந்த ரீலோட் இப்படி 2 செகண்டுக்குள்ள என்ன போட்டாங்க. இது என்ன பண்றது, வெறி ஏறுது எனக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம ஆடலாம்னு சொல்லிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துருவோம். இப்பயும் நம்ம லீடிங் தான். ஆனா கடைசியில எப்படி வந்தானுங்களே தெரியல. வீட் பண்ணிட்டானுங்க பாருங்க, நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. நாங்க ஜாலியா நின்றுட்டு இருந்தோம். பின்னாடி யார் இருக்கானே தெரியல, டபார்னு அடிச்சிட்டான். என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அடிச்சானா இல்ல எப்படி அடிச்சானே தெரியல. ஓகே, நானும்
விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு வந்து சூப்பரா விளாட்லான்னு தான் பார்த்தேன். ஆனா என்ன போட்டு அடிச்சிட்டானுங்க. பாருங்க, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஆட ஆரம்பிச்சிரும். வெறியேறும் எனக்கு. இந்த டைம் நான் அடிச்சேன்னு தெரியல. இப்படியாச்சும் அடிச்சிட்டு அதுவும் ஸ்னைப்பர் தான். எப்படி சூப்பரா போட்டுனா அதுவும் ஸ்னைப்பர் தான் அடிச்சு. ஆனா சூப்பரா அடிச்சு. இந்த மாதிரி 2-3 டைம் தான் அவங்க 2 பேரையும் நான் டாமினேட் பண்ணி, மற்றபடி நான் என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன போட்டு அடிச்சானுங்க. இங்க நான் கவர்ல தான் இருந்தேன்னு நினைச்சேன். கடைசியா எப்படி போட்டு அடிச்சானுங்களே தெரியல. ஆனா அவனும் செத்துறான். சரி ஓகே, நம்ம மறுபடியும் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன். போயிட்டு இவன் இங்க கவர்ல இருந்தான். சரி நம்ம அடிப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அவன் பார்த்து என்ன அடிச்சிட்டான். ஹெச்பி குறைஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சேன். போயிட்டான். போனதுக்கு அப்புறம் என் அம்மா சேர்த்துறான். ஓகே போயிட்டு இருந்தேன். அப்புறம் இவன் அடிச்சேன். ஆனா அவனுக்குள்ள எப்படி மறந்தான் அது எனக்கு தெரியல. எனக்கு கில்லும் வரல. 2 பேர் போட்டு என்ன அடிச்சிட்டானுங்க. அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பாருங்க 38-37. அதுக்குள்ள இப்ப ஈக்குவல் ஆயிடுச்சு ஸ்கோர் கிட்டத்தட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் ஈக்குவல் ஆயிடும். இப்ப பாருங்களேன், இல்ல அடிக்கலான்னு பாப்பேன். சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோம். சரி அடிப்போம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ மேல இருந்து என்ன அடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் நான் அடிச்சிட்டேன். எப்படியோ ஏதோ ஒரு இதுல அடிச்சிட்டேன். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு என்ன வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப பாருங்க, இதுக்கு மேல என்னால அந்த பொண்ணையும் அடிக்க முடியாது. போட்டுட்டா நீங்க எண்ணி வச்சுக்கோங்க. நான் 2-3 டைம் தான் அடிப்பேனே தவிர மத்த இல்ல. அப்புறம் எங்க பிளேயர் ஹேங் ஆயிட்டான். இப்ப 2v2 ஆயிடுச்சு. 3v4 இருந்தது 2v2 ஆயிடுச்சு. அப்புறம் ஓகேன்ட்டு நானும் அப்படியே நின்றுட்டு இருந்து போய்கிட்டு இருந்தேன். எங்கேயாவது எனிமி இருப்பானான்ட்டு. சரி மறுபடியும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவன் வந்துட்டான். இந்த மிலிட்டரிக்காரனை என்ன பண்றதுன்னு தெரியல. ஜஸ்ட்ல தப்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த பொண்ணு வந்துருச்சு. 2 பேரும் வந்துட்டானுங்க. அப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியலன்னு மறுபடியும் ரீஸ்பேன் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க 42க்கு 42 மறுபடியும் ஏறிச்சு. நாங்க எப்படின்னா கரெக்டா அடிக்கிறோமோ நானும் ட்ரை பண்ணுவேன். எப்படியாவது ஒரு இதுலயாவது பீட் பண்ணிடலான்ட்டு. இந்த பாருங்க இந்த பொண்ணு வருமா, நான் சுத்திக்கிட்டே இருப்பேன். அடிக்கலான்னு இப்படி ஒரு இது அடிப்பேன். ரீலோட் ஆகும். கரெக்டா அதை அடிச்சிருச்சு. இது எப்போ என்னடா நியாயம் இது அப்படின்னு இருக்கும். சரி இந்த பொண்ணு இங்க வந்துருச்சு, இங்க அடிக்கலான்னு பார்த்தேன். அடிச்சிட்டேன். எப்படி ஹெட்ஷாட் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வந்துருச்சு. ஓகேன்ட்டு நானும் போய்கிட்டு இருந்தேன். முன்னாடி போகும்போது அங்க இருந்துச்சு. அது பார்த்துட்டேன். பார்த்துட்டு அப்படியே முன்னாடி வந்தோன்னா டக்குன்னு அடிச்சிச்சு. நம்ம B2Kவா இல்ல அது B2Kவான்னு தெரியல. பட்டார்னு விடுது. இந்த பாருங்க சைட்ல இருந்து இப்படி ஒரு அடி டொப் டொப் அப்படின்னு அடிச்சிச்சு. அப்புறம் என் அண்ணனும் செத்துறான். நானும் முன்னாடி போனேன். குனியாம நானும் அப்படியே நின்ட்டேன். அதுக்கு ஒரு அட்வான்டேஜா போயிடுச்சு. வச்சு ஒரு அடிச்சு பாருங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே அடிக்கல. இப்ப பாருங்க 43க்கு 50 மேல போயிடுச்சுங்க. நான் கிட்ட இருந்து கூட அடிக்க முடியலங்க. எனக்காக தான் இந்த பொண்ணு மேல ஒரு வெறுப்பா இருந்துச்சு. அதுவும் ஸ்னைப்பர் தான் யூஸ் பண்ணுது, அவன் ஸ்னைப்பர் தான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரமா இந்த மிலிட்டரி மேன காணும். சரி இந்த பொண்ணை சுத்தி போய் ஒரு ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போனேன். இத காணும். எங்க போச்சுன்னே தெரியல. சரி என்னடா அது இங்கதானே இருந்துச்சு, எங்க போச்சுன்னு சொல்லிட்டு நானும் இப்படி போயிட்டு இங்க ஏதாவது இருக்குமோ இங்க அடிக்கலாமான்னு பார்த்தேன். அப்புறம் இங்க இருக்கிறவன் அடிச்சுட்டு இங்க போச்சு. போனோடனே பாத்துருச்சு போல. பார்த்துட்டு ஒரு அடி அடிச்சிச்சு பாருங்க. அவ்வளவுதான். ஈஸியா இருந்துச்சு. நான் இப்படி ரீலோட் பண்ணிட்டு பண்ணேன். அது இப்படி ஒரு இழு அப்படின்னு இழுத்துருச்சு. அப்புறம் நானும் போயிட்டே இருந்தேன். எங்க அண்ணன் முன்னாடி போனோம். ஓகே டிஃபெண்டிங்க்கு ஆள் இருக்கா, நம்மள போய் அடிச்சிட வேண்டியதா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 46-50 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்து மேல நின்றோம் அப்படியே. இந்த 48 இவங்க 62 போயிடுவானுங்க. இப்ப 60 இருக்காங்களா, அப்படி 62 64ன்னு போயிடுவாங்க. சரி இவனையாவது அடிப்போன்னு அடிச்சுப்பேன். அப்படி டபார்னு என்ன போட்டுருவான். இது என்னடா இது, ஏய் புரியல அப்படின்னு ஆயிடும். அப்புறம் இங்கதானே இருக்கான், இங்கே வந்து போடுவோம் அப்படின்னு போடலான்னு பார்ப்பேன். ஆனா அவன் காண போயிடுவேன். எங்க போயிருக்கான்னு தெரியல. சரி ஓகே நம்ம வேற எங்கேயாவது இருக்கானா இல்ல பேசாம மேல இருந்து அடிப்போம். அந்த மாடி இருந்துச்சுல அங்க போய் அடிக்கலாம்னு பார்த்தா அங்க எவனுமே இல்லை. அதான் கட் பண்ணி தூக்கிட்டேன். அப்புறம் இந்த பாருங்க
இப்படியாவது அடிச்சு நம்மளால ஏத்த முடியுமான்ட்டு நானும் என் அண்ணனும் கொஞ்ச நேரம் இங்க வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க பாருங்க 64 போயிட்டானுங்க. நாங்க 52 வந்துட்டு இருந்தோம். அப்ப அடி வந்துருவோம்டா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஹோப்போட இருந்தோம். டக்குன்னு இங்க இருந்து எங்க வந்தானுங்களே தெரியல. அவங்க கண்டுபிடிச்சானுங்களா இல்ல எப்படின்னு தெரியல. என் அண்ணன் போயிட்டான். சரி நான் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். டிஃபீட்னு இருந்துச்சு. அவங்க வரவும் இல்லை. ஜாலியா அவங்களும் அடிச்சுட்டு இருந்தாங்க, நாங்களும் அடிச்சுட்டு இருந்தோம். 55-66 என்னடா அது அப்படின்னு ஆகும்.